இலங்கையை பார்த்தீர்கள் என்றால் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அல்லது மக்களுடைய நிதியியல் அறிவினுடைய ஒரு பற்றாக்குறையை பயன்படுத்தி பல்வேறுபட்ட தரப்பினர் சூக்குமமான முறையிலே பல்வேறுபட்ட மோசடிகளை செய்து வருகிறார்கள். அதிலே மிகவும் அதிக பாதிப்பை தரக்கூடிய மோசடியாகத்தான் இந்த பிரமிட் திட்டங்கள் காணப்படுகின்றது. இந்த பிரமிட் திட்டம் என்றால் என்ன என்று சொல்வதை பார்ப்பதை விட நாங்கள் இந்த பிரமிட் திட்டம் தொடர்பான ஒரு உதாரணம் மூலம் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அது மக்களுக்கு அதிக அளவிலே சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக உங்களிடம் ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், உங்கள்கிட்ட நிறைய காசு உழைச்சி கொள்ளலாம், நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் ஒரு சின்ன முதலீடு ஒன்றை செய்தீங்கண்டா சரி உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டிருக்கும். அப்படி உங்களுடைய ஆசையை முதல் ஒரு ஆள் தூண்டி அந்த ஆசையில் இருந்து அவர் சொல்லுவார், நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாவை நீங்கள் முதலிட்டீர்கள் என்றால் காணும். அவ்வாறு நீங்கள் 1,00,000 ரூபாவை முதலிட்டு விட்டு நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு 6 பேரை நீங்கள் சேர்த்து தந்தீர்களாக இருந்தால் அந்த திட்டத்துக்கு, அல்லது ஒரு 8 பேரை அந்த திட்டத்துக்கு சேர்த்து தந்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் இணைகின்ற போது உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபா நாங்கள் தருவோம். அப்போ நீங்கள் 6 பேரை சேர்த்து தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முதல் தடவையிலேயே உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வந்துவிடும் என்று உங்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த பிரதான தந்திரோபாயம் உங்களுடைய ஆசையை கிளறிவிடுத. அப்படி அவர்கள் சொன்ன உடனே நீங்களும் பார்ப்பீர்கள், சரி உங்கள்கிட்ட அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால் காசு உள்ளவர்கள் காசை கொடுத்து விடுவார்கள், உடனடியாக போட்டு விடுவார். சில பேர் இந்த ஆசையால் தூண்டப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்னா கடனை வேண்டிக் கொள்வார்கள், அல்லது பக்கத்து வீட்டில் ஒரு கைமாற்றாக பெற்றுக்கொள்வார்கள். இப்படி பெற்றுக்கொண்டு அவர்கள் நினைப்பார்கள் 1,00,000 போட்டுவிட்டால் எனக்கு மாதம் ஒரு நிலையான வருமானம் வரும் என்று சொல்லி ஒரு ஆசையில் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை போடுவார்கள். போட்டுட்டு அவர் 1,00,000 கட்டிக்கொள்வார் அந்த நிறுவனத்தில். கட்டிட்டு என்னென்னு சொன்னால் அவர் 6 பேரை சேர்க்க வழி கிடைக்கல தான் அந்த உண்மையான பிரச்சனை துவங்கும். உண்மையை இலங்கையை பொறுத்த நாட்டில் எங்களுடைய நாடு ஒரு சிறிய நாடு, எங்களுடைய சனத்தொகை வெறும் 22 மில்லியன் சனத்தொகை தான் இருக்குது. இப்படி ஒரு 6 பேரை அவர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த 6 பேர் பிறகு அவருக்கு தொடர்ந்து வருமானம் பெற வேண்டும் என்றால் அந்த 6 பேரும் 6 பேரை சேர்க்க வேணும், 36 பேரை சேர்க்க வேணும். அந்த 36 பேர் 6 பேராக 216 பேரை சேர்க்க வேணும். இப்படி 4வது படிமுறையிலே 216 பேர் வந்துடுவாங்க. 4வது படிமுறையிலே 216, 5வது படிமுறை போனீங்கன்னா 1200 பேர் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு 8வது 9வது படிமுறையில் இலங்கையினுடைய முழு சனத்தொகையுமே சேர்ந்தால் கூட அந்த 9வது படிமுறைக்கு மேலே அது போக போகிறது இல்லை. அப்போ இந்த திட்டம் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கைவிடப்படும். அப்போ இந்த கைவிடப்படைகள் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கடைசி படிமுறை அல்லது அதுக்கு மேலே உள்ள படிமுறை 3வது 4வது படிமுறையில் உள்ள அனைத்து தரப்பினரும் அந்த காசை இழந்து கொள்வராக இருப்பிடும். அப்போ அவர்கள் எங்களுக்கு ஒரு வருமானம் தருவினம் என்று நீங்கள் நினைக்கலாம். என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் 1,00,000 ரூபாவை கொடுத்து சேர்த்துட்டு 6 பேரை சேர்க்கல, அந்த 6 பேர்லேருந்து 6,00,000 வேண்டி உங்களுக்கு ஒரு 60,000 தந்துட்டு மிச்சம் 5,40,000 ரூபாவை அவர்கள் சுருட்டி கொள்வராக இருக்கும். அப்படி நீங்கள் சேர்த்து கொடுப்பவரிடம் இருந்து அந்த பணத்தை அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறிய தொகையை தந்துட்டு மிச்ச தொகையினை அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்வதாக இருக்கும்.